புலம்பல். முன்னுரை. எபிரேய பாஷையில் எரேமியாவின் புலம்பல் புஸ்தகத்திற்கு தலைப்பு எதுவும் கொடுக்கப்படவில்லை. மோசேயின் பஞ்சாகம புஸ்தகங்களுக்கு முதல் வார்த்தையே அந்தந்த புஸ்தகங்களுக்கு பெயராக இருக்கும். ஆதியாகமம் புஸ்தகம் எபிரேய பாஷையிலே பெரிஷித் என்று அழைக்கப்படுகிறது. அதுபோல எரேமியாவின் புலம்பல் புஸ்தகம் எபிரேய பாஷையிலே யக்கா என்னும் முதல் வார்த்தையினால் அழைக்கப்படுகிறது. யூத மார்க்கத்தின் வியாக்கியான ஆசிரியர்களும் எபிரேய ஆசிரியர்களும் இந்த புஸ்தகத்திற்கு கீனோத் என்னும் பெயரை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பெயருக்கு புலம்பல்கள் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்தமான சந்தோஷ கீதங்கள் இருப்பது போல பரிசுத்தமான சோக கீதங்களும் புலம்பலின் கீதங்களும் இருக்கிறது. புலம்பல் புஸ்தகத்தின் ஆசிரியர் எரேமியா. இவர் இந்த புஸ்தகத்தை கவிதை நடையில் எழுதியிருக்கிறார். எரேமியாவின் புலம்பல் புஸ்தகம் அவருடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தோடு சேர்த்து கோர்க்கப்பட்டிருக்கிறது. எரேமியாவின் புலம்பல் புஸ்தகம் அவருடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு பின் இணைப்பாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. எரேமியா தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் யூதா, எருசலேம் ஆகியவற்றின் அழிவை தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 52வது அதிகாரத்தில் யூதாவும் எருசலேமும் எவ்வாறு அழிந்து போயிற்று என்னும் வரலாற்று சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா இந்த புலம்பல் புஸ்தகத்தில் யூதா, எருசலேம் ஆகியவற்றின் அழிவுக்காக வருத்தத்தோடு புலம்புகிறார். எரேமியா தீர்க்கதரிசி யூதா தேசத்திற்கும் எருசலேம் நகரத்திற்கும் வரப்போகும் அழிவை தீர்க்க தரிசன பார்வையோடு பார்த்தார். அப்போது தன்னுடைய கண்கள் நீரூற்றாய் இருந்தால் நலமாயிருக்கும் என்று தன்னுடைய விருப்பத்தை சொன்னார். எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்ன பிரகாரமாக யூதா தேசத்திற்கும் எருசலேம் நகரத்திற்கும் அழிவு வந்தது. எரேமியா தன்னுடைய தேசத்தின் அழிவை பார்த்து அழுது புலம்புகிறார். யூதா தேசத்தார் எரேமியாவின் மீது சிநேகமாய் இல்லை, அவரை விரோதித்தார்கள், அவருக்கு தீங்கு செய்தார்கள். ஆனாலும் எரேமியா யூதா தேசத்தின் அழிவுக்காக அழுது புலம்புகிறார். கர்த்தருடைய கோபத்தினால் யூதா தேசம் அழிந்து போகும் என்று எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்னார். அவர் சொன்ன பிரகாரம் யூதா தேசமும் அழிந்து போயிற்று. இதனால் எரேமியா ஒரு மெய்யான தீர்க்கதரிசி என்பது நிரூபணமாயிற்று. ஆனாலும் யூதா தேசம் அழிந்து போனதற்காக எரேமியா வேதனையோடு அழுது புலம்புகிறார். கல்தையர்கள் யூதா தேசத்தின் மீது யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் எருசலேமை முற்றுகை போட்டார்கள். யூதாவின் பட்டணங்களையும் எருசலேம் நகரத்தையும் அழித்து போட்டார்கள். எருசலேமில் உள்ள தேவாலயத்தையும் அரமனையையும் தீயிட்டு கொளுத்தி விட்டார்கள். யூதா தேசம் அழிந்தது, தேவாலயமும் அழிந்தது. கல்தையர்கள் தேவாலயத்தின் பலிபீடத்தையும் உடைத்து போட்டார்கள். தேவாலயத்தில் உள்ள பரிசுத்த பணிமுட்டுகளை எல்லாம் தங்கள் தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எரேமியா தீர்க்கதரிசி இந்த சந்தர்ப்பத்தில் யூதாவுக்காகவும் எருசலேமுக்காகவும் அழுது புலம்புகிறார். யோசியா ராஜா மரணமடைந்தார். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. 2 நாளாகமம் 35:25. யோசியா ராஜா மரணமடைந்த போது எரேமியா மிகவும் துக்கப்பட்டார். எரேமியா யோசியாவின் மேல் பாடிய புலம்பல் பாடலே எரேமியாவின் புலம்பல் புஸ்தகம் என்றும் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் எரேமியாவின் புலம்பல் புஸ்தகத்தில் யோசியாவை பற்றி ஒன்றும் எழுதப்படவில்லை. யூதாவின் மீதும் எருசலேமின் மீதும் ஏற்கனவே வந்துவிட்ட அழிவுக்காக எரேமியா துக்கத்தோடு புலம்பல் பாடுகிறார். யோசியாவின் அடக்க ஆராதனைக்காக எரேமியா புலம்பல் பாடவில்லை. எருசலேம் நகரம் அழிந்து போயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நகரம் இப்போது மரித்து போனது போல இருக்கிறது. எருசலேமின் அடக்க ஆராதனையில் புலம்புவது போல எரேமியா இந்த புலம்பல் பாடலை எழுதியிருக்கிறார். எரேமியாவின் புலம்பல் பாடல் கவிதை நடையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இது எபிரேய பாஷையின் அகர வரிசையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தின் 5வது அதிகாரத்தை தவிர மற்ற 4 அதிகாரங்களும் அகர வரிசையில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய பாஷை எழுத்தியலில் 22 எழுத்துக்கள் உள்ளன. முதலாவது எழுத்து ஆலப். ஒவ்வொரு அதிகாரத்திலும் முதல் வசனத்தின் முதல் எழுத்து ஆலப் என்னும் எபிரேய எழுத்தில் ஆரம்பமாகும்.
இரண்டாவது வசனம் பேத் என்னும் எழுத்திலும் மூன்றாவது வசனம் கிமெல் என்னும் எழுத்திலும் ஆரம்பமாகும். எரேமியாவின் புலம்பல் புஸ்தகத்தில் முதல் 2 அதிகாரத்திலும் 22 வசனங்கள் உள்ளன. மூன்றாவது அதிகாரத்தில் 66 வசனங்கள் உள்ளன. இந்த அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களும் ஆலப் என்னும் எழுத்தில் ஆரம்பமாகும். அடுத்த 3 வசனங்கள் பேத் என்னும் எழுத்தில் ஆரம்பமாகும். எபிரேய பாஷையின் ஒவ்வொரு எழுத்தும் 3 வசனங்களில் முதல் எழுத்தாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய பாடல்கள் அகர வரிசைப்படி எழுதப்பட்டிருப்பதினால் இந்த பாடல்களின் வரிகளை மனப்பாடம் பண்ணுவது மிகவும் எளிது. எரேமியாவின் புலம்பல் புஸ்தகத்தின் 2, 3, 4 ஆகிய 3 அதிகாரங்களிலும் பே என்னும் எபிரேய எழுத்து ஆயின் என்னும் எபிரேய எழுத்திற்கு முன்பாக வருகிறது. எபிரேய எழுத்தியலில் ஆயின் என்னும் எழுத்திற்கு பின்பு பே வரும். ஆனால் இந்த 3 அதிகாரங்களிலும் இவ்விரண்டு எழுத்துக்களும் வரிசை மாறி எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர்கள் 70 என்னும் எண்ணை குறிப்பதற்கு ஆயின் என்னும் எபிரேய எழுத்தை பயன்படுத்துவது வழக்கம். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் பாபிலோன் தேசத்தில் 70 வருஷங்களாக சிறையிருப்பில் இருந்தார்கள். 70 வருஷங்களுக்கு பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுதலை பண்ணினார். எபிரேயர்கள் தங்களுடைய சிறையிருப்பின் வரலாற்றை மறந்து விடாமல் நினைவு கூறும் வண்ணமாக ஆயின் என்னும் எழுத்து அகரவரிசை மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். பக்தியுள்ள யூதர்கள் பாபிலோன் தேசத்தில் தங்கள் முன்னோர்கள் அனுபவித்த சிறையிருப்பு வேதனைகளை சோகத்தோடு நினைவு கூறுவது வழக்கம். அவர்களுடைய துக்கத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. எபிரேயர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தாலும் அவர்கள் சீயோனையும் மறந்துவிடவில்லை. யூத மார்க்கத்தார் எரேமியாவின் புலம்பல் புஸ்தகத்திற்கு ஆவிக்குரிய வியாக்கியானங்களும் சொல்லுவது வழக்கம். யூதர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக கர்த்தரிடத்தில் அழுது புலம்ப வேண்டும் என்று யூத மார்க்கத்து ரபிமார்கள் எரேமியாவின் புலம்பல் புஸ்தகத்தை ஆதாரமாக வைத்து எபிரேயர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். எரேமியாவின் புலம்பல் புஸ்தகம் கிமு 606 வருஷத்தில் பாலஸ்தீன தேசத்தில் எருசலேம் நகரம் அழிந்த பின்பு எழுதப்பட்டது. இந்த புஸ்தகத்தில் எந்த ஆசிரியரின் பெயரும் குறிப்பிடப்படவில்லை. யூத மார்க்கத்தின் பாரம்பரியங்கள் அனைத்தும் இந்த புஸ்தகத்தின் ஆசிரியர் எரேமியாவே என்று ஒருமித்து கூறுகின்றனர். செப்துவஜின்ட் பதிப்பில் இந்த புஸ்தகத்தின் முன்னுரையில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. அக்காலத்தில் இஸ்ரவேல் சிறைப்பிடிக்கப்பட்டது, எருசலேம் பாழாக்கப்பட்டது. அப்போது எரேமியா அமர்ந்து எருசலேமிற்காக புலம்பிய புலம்பல். வல்கேட் பதிப்பிலும் எரேமியாவே இந்நூலாசிரியர் என்று கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலும் எருசலேமும் அழிக்கப்பட்டு விட்டன. இதனால் ஏற்பட்டிருக்கும் ஆழ்ந்த துயரத்தினால் எரேமியா புலம்பல் பாடல்களை பாடுகிறார். இந்த புஸ்தகத்தில் 5 புலம்பல் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. எரேமியா புலம்பல் புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் முக்கியமான கருத்துக்கள்: எருசலேம் முற்றுகையிடப்பட்ட போது அவர்களுடைய துயரங்களை வெளிப்படுத்தும் புலம்பல் பாடல்கள், எருசலேம் நகரத்தாரின் கசப்பான உணர்வுகளை வெளிப்படுத்தும் புலம்பல் பாடல்கள், தங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் எருசலேம் நகரத்தார் புறஜாதி தேசத்தாரிடம் சிறையிருப்புக்கு உட்படுவதை கூறும் புலம்பல் பாடல்கள்.